படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று கோவில் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது கோவில் வழிபாடு எந்த அளவிற்கு, அதோடு கோவில் சுத்தம் எந்த அளவிற்கு தேவை என்பதை பற்றி பொதுவாக பார்க்கலாம். அதாவது சிலர் கடுமையாக பக்தி இருக்கிறத பார்ப்போம். கடுமையாக பக்தி இருந்து போய் கோயிலுக்கு வழிபடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நன்மை கிடைக்குதா என்றால் கிடைக்காது நிறைய பேர். அப்புறம் கடைசியாக என்ன சொல்லிடுவாங்கன்னா, சாமியை கும்பிட்டு எந்த சாமியை கும்பிட்டு என்ன பிரயோஜனம், ஒன்றும் செய்யலம்பாங்க. ஆனால் கோவில் வழிபாட்டால் மட்டும், கற்பூரம் பத்தி குச்சி நம்ம ஊதுபத்தி காட்டுவதால் மட்டும் ஆன்மீகத்தை எட்ட முடியாது, ஆன்மீக அருளை பெற முடியாது. அதை பெற வேண்டுமென்றால் ஒழுக்கம் வேண்டும். அதோடு நல்ல கோயிலை நம்ம நல்ல சுத்தமாக வச்சுருக்கணும். சில பேர்த்த பார்ப்போம், பயங்கரமாக பக்தியாக போய் கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு உண்டான வழிபாட்டு முறை என்னவோ, பூ பழம் வெத்தலைப்பாக்கு, அந்த கோயில் என்னென்ன சாமிக்கு வைக்கணுமோ அத்தனையும், சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டு உடனே இருந்தாலும் அந்த பூஜை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொண்டு வந்து அந்த கோயில் வளாகத்திலே எஞ்சிட்டு வந்துடுவாங்க. அந்த கடவுளுக்கு தேவையானதை நம்ம செஞ்சிட்டோம், கடவுள் நம்மளுக்கு நல்லது செஞ்சிடுவார் இவங்களோட எண்ணமாக இருக்குமே தவிர, கோயிலை சுத்தமாக வச்சுருக்கணும். அந்த சுத்தத்தில் தான் நமக்கு நல்லது நடக்குங்கிற எண்ணத்தை மறந்துடுறாங்க. நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுருக்கிறோமோ, நம்ம மனசில் எப்படி தீய எண்ணங்கள் வராமல் வச்சுக்கிறோமோ, அதே போல் கோயிலை சுத்தமாக வச்சுருக்கணும். கோயிலை சுத்தமாக வச்சுருந்தால் மட்டும்தான் கடவுள் நல்லதை செய்வார். கடவுள் ஒன்றும் நம்ம வீட்டு வேலைக்காரன் கிடையாது. பத்தி குச்சி கற்பூரத்துக்கெல்லாம் மயங்கிறதுக்கு கடவுளுக்குன்னு ஒரு நிலை இருக்குது. அதை நாம் உணரணும்னா கோயிலை முதல்ல சுத்தமாக வச்சுருக்கணும். பான்பராக்கை போட்டுக்கிட்டு அங்கேயே எச்ச துப்புறது, பீடி குடிச்சுக்கிட்டு அங்கேயே எரியறது, எல்லா சேஷ்டைகளும் பண்ணுறாங்க. சிலர் மனிதனாக தன்னை நினச்சிக்கிறத விட்டுட்டு தன்னையே கடவுளாக நினச்சி பீடியை குடிச்சுக்கிட்டு கடவுள் கோயில் வளாகத்திலே உட்காந்து குடிக்கிறாங்க. ஆனால் இவனே ஒரு கடவுளாக மாறிடுறான், நானே ஒரு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப இதெல்லாம் தவறான முன்னுதாரணம். அதோடு பொதுமக்களும் சரி, மற்ற ஆன்மீக வழிபாட்டாளர்களும் சரி, கோயிலுக்கு செல்லும்போது கோவில் தெய்வங்களுக்கு தேவையானதை வாங்கி செல்வதை விட பரிசுத்தமாக கோயிலை வைத்திருந்தால் மட்டுமே நல்லது நடக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.